நீங்க விஜய் பார்த்தானே பயப்படுறீங்க. விஜய் அண்ணாவோட ஆளுமையை பார்த்தானே பயப்படுறீங்க. விஜய் அண்ணாக்கு பின்னாடி கோடி பேர் இருக்காங்க சார். சார் 20-30 வருஷமா சார் 20-30 வருஷமா மக்கள் நல இயக்கத்துல ரசிகர்களா இருந்து விலையில்லா மருந்தகம், விலையில்லா விருந்தகம், விலையில்லா குருதியகம், கண்தானம், விவசாயிகள் பிரச்சனைக்கு, மக்கள் பிரச்சனைக்கு, கல்வி பிரச்சனைக்கு, எல்லா பிரச்சனைக்கும் போய் நின்றுருக்கா சார். ரசிகரா நின்றுருக்கா. நீங்க தொண்டனா மாறி, நிர்வாகியா மாறி, அரசியல் கட்சிக்கார வெட்டி கட்டி களத்துல நிக்க போறான். மக்களுக்காக, மக்கள் உரிமைக்காக, மக்கள் பிரச்சனைக்காக உங்களுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்க போறான். கேட்பீங்களா? மக்களுக்காக குரல் கொடுப்பீங்களா? ஒரு கவர்ச்சிகரமான ஒருத்தர் எழுச்சிகரமா மாறிட்டன்ற ஒரு பயத்துல தானே நீங்க பேசுறீங்க. இதுவரைக்கும் ஓட்டு மட்டுமே போட்டு ஓட்டு கேட்க போறாரு. இன்னொரு சொல்றாங்க, என்ன அரசியல் மக்கள் பணி பண்ணாங்களா? அண்ணன் கூட சொன்னார், மக்கள் பணி பண்ணாங்களா? என்ன பண்ணாரு? அவர் ஏன் அரசியல் வரணும்? அவர் ஏன் நாடாளணும் ஆசைப்படணும்? ஓட்டு போற எல்லாருக்குமே ஆசை வேணும், நாட்டு ஆளணும் ஆசை வேணும். அந்த ஆசையில உண்மையும் தேசபக்தியும் இருக்கணும், நேர்மை இருக்கணும். அந்த நேர்மையும் உண்மையும் பக்தியும் எங்க அண்ணா விஜய் கிட்ட இருக்கு.